ஹாய் ஆல். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம போட்ட 3 வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. நான் எதிர்பார்த்தத விட நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ 500 வியூஸ்க்கு மேலே போயிருக்கு 3 வீடியோ சேர்த்து. அது இல்லாமல் ஒரு 30 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்ன பிலீவ் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி போடுற வீடியோவுக்கும் நேற்று போட்ட வீடியோவுக்கும் நிறைய லிங்க் இருக்குது. ஸோ நேற்று வந்து எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். இன்றைக்கி அதே மாதிரியான ஒரு என்ட்ரி தான், பட் டார்கெட் போயிருக்கும். நேற்று வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிடும். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நேற்றும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாங்க, இன்றைக்கும் செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே இருந்துச்சு. அதனால நம்மளா ஒரு லெவல் ரேஞ்சு பிடிச்சி அந்த ரேஞ்சுக்கு மேலே நம்ம போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு கீழே போயிட்டான். பட் இன்றைக்கி ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நடக்கலை. ஏன்னா பர்ஃபெக்டான என்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸும் பர்ஃபெக்டான ஸ்டாப் லாஸ். சீக்கிரமே டார்கெட் போயிட்டான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். மீதியும் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் வந்து வீடியோவோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம எடுக்கிறது ஒவ்வொன்றும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் எப்படி எடுக்கிறேன், ட்ரேட் எடுக்கிறேன், எப்படி அதை க்ளோஸ் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு லாஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு ப்ராஃபிட் வரும்போது அமைதியாக இருக்கணும். ஏன்னா அப்போ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம எப்போ வர்றோமோ அப்போ தான் நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி ஈக்குவலாக வச்சு பார்க்கணும். நம்ம லாஸ் வரும்போது வருத்தப்படுறதும், ப்ராஃபிட் வரும்போது நம்மளை விட வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராஃபிட் எடுத்துட்டேன், இனி நம்ம பயங்கரமான ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. அடலின் ரஷ் ஆகவே கூடாது முக்கியமாக ட்ரேடில். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம். அப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும்போது அந்த விஷயம் வந்து நடக்கலை அப்படின்னா நம்ம ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். இந்த டிப்ரெஷனும் இந்த எக்ஸைட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது கிரீடும் ஃபியரு, இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ் பாதிக்கக்கூடிய விஷயம்னா இதுதான் மெயின். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் நினைக்கலாம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இல்லை, நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறக்கு அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து ரெண்டாவது. ஃபஸ்ட்டு இதை கரெக்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருந்தாலும் உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும். அதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் நான் வந்து எப்படி அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி வர்றது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நேற்று போட்டிருக்கிற வீடியோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். பார்த்துட்டு 2க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஹாய் கைஸ், இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். நல்லா செல் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. என்ட்ரி ட்ரிகர் ஆகுதான்னு பார்ப்போம். ஏதாச்சும் நியூஸ் இருக்கான்னு பார்த்துக்குவோமா? 10 மணிக்கு ஒரு நியூஸ் இருக்குது. டைம் எவ்வளோ ஆச்சு? 9:40 ஆச்சு. ஆல்ரெடி ஒரு என்ட்ரி டார்கெட்டு போயிட்டு வந்துட்டேன். நல்ல என்ட்ரி அது. கொடுக்குறாங்களான்னு பார்ப்பேன். என்ட்ரி கொடுத்தா டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அக்ரிசிவாக செல் போகிறான். கொடுத்துட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆல்ரெடி இந்த கேண்டிலில் என்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட்டும் போயிட்டான். 1:1 வச்சோம்னா டார்கெட்டும் போயிட்டான். சரி பார்ப்போம், நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். இல்லைன்னா அடுத்த என்ட்ரி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். இன்னும் நியூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் தான் இருக்குது. 9:50 வரைக்கும் பார்ப்போம் என்ட்ரி கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ட்ரி கேன்சல் பண்ணிடுவோம். கொடுத்தாங்கன்னா டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, ட்ரிகர் ஆயிடுச்சு.
இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து வரணும், அக்ரிசிவாக இருக்கணும், செல்லர்ஸ் அக்ரிசிவாக வரணும். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பின் பாயிண்டில் வந்து தான் நம்மளுக்கு பின் பாயிண்டில் வந்து தான் நம்மளுக்கு கொடுக்காம சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. ஓகே கைஸ், ஓகே, டார்கெட் எடுத்து விட்டோம். $1037 ப்ராஃபிட் எடுத்தாச்சு. ஓகே, இவ்வளோ தான் நம்ம ட்ரேடிங்கு. ஸோ வந்தோம், பர்ஃபெக்டான செல் என்ட்ரியில் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டு வச்சுருந்தோம், டார்கெட் எடுத்தாச்சு. இன்றைக்கோட ட்ரேட் முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ ஒரு அருமையான ட்ரேடுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி ட்ரேட்ஸு அப்படிங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இது காமிக்காம விட்டேன், அதனால் மறுபடியும் இதை காமிச்சிட்றேன். ஓகே, இன்றைக்கி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா $456 தான். ஃபஸ்ட் நாள் எடுத்ததை விட $4 ப்ராஃபிட் அதிகமாக எடுத்திருக்கோம், அவ்வளோதான். நேற்று லாஸ் ஆக இருந்துச்சுன்னு அதை ரெக்கவர் பண்ணியிருக்கலாம். ஓகே, இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாப் லாஸ் இது வந்து போன லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா $1037 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்து 402, அதுக்கப்புறம் 952 லாஸு, அப்புறம் மறுபடியும் $1037 வந்து எடுத்திருக்கோம். இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா $450 ப்ராஃபிட், 1040, அதில் வந்து 250 வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ். ஓகே, இது ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணி அடுத்த நாள் மார்னிங். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று லாஸ் ஆனோம். அப்போவும் அடுத்த நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிப்பேன். நம்ம லாஸ் பண்ணிட்டு அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்து விட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். 2 ட்ரேடு ஒரே அச்சஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான். 2க்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுத்துருக்கான், கொடுத்தோன்னே டார்கெட் போயிட்டான் இல்லையா? ஸோ பயங்கர அக்ரெசிவாக நான் செல்லர் இருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். நான் என்ட்ரி எடுக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் கீழே வருவாங்க அப்படின்ட்டு. பட் எந்த அளவுக்கு கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். ஸ்க்ரீன் வந்து இப்போ இது பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கோம், இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு, அதாவது என்ட்ரி எடுத்து செகண்ட் ஹேண்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் மட்டும் பாருங்கள். என்ன அடி அடிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 384 எடுத்திருக்கோமா, 84லேருந்து கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் அடிச்சிருக்காங்க கைஸ். ஸோ 600 பாயிண்ட் வந்து கீழே வந்திருக்கு. 580, 600 அந்த ரேஞ்சில் வந்து அவ்வளோ பாயிண்ட் கீழே வந்திருக்கு. நீங்கள் நினைக்கலாம்ல இவ்வளோ ப்ராஃபிட் வந்து வருதில்ல, ஏன் வந்து ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்டில் வெளியே வர்றீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் நடக்காது. நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த 1:1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ வின்னிங் பர்சன்டேஜில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் 1:2, 1:5, 1:6, எவ்வளோ 1:10 கூட எடுங்க. எடுத்துட்டு நீங்கள் அடுத்து வர்ற ஒரு 3 ட்ரேட் 4 ட்ரேட் தொடர்ந்து லாஸ் பண்ணிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைக்கலாஜிக்கலாக அடி வாங்குவீங்க. இந்த மாதிரி நிறைய வந்து நான் சைக்கலாஜிக்கலாக அடி வாங்கியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடணும். மார்க்கெட் எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடியே போகணும்னு நினச்சோம்னா நம்மளை வந்து அது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா நடுத்தெருவில் தான் கொண்டு போய் விடும். ஸோ இதை நான் பல தடவை அனுபவிச்சிருக்கேன். ஸோ புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க நினைக்கலாம் பெரிய பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம், டக்கு டக்கு நிறைய புக் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக வந்து காசு எடுத்துடலாம் நீங்கள் நினைப்பீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட், அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று ட்ரெண்டிங் மார்க்கெட், இன்றைக்கி ட்ரெண்டிங் மார்க்கெட். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலாம். பட் மார்க்கெட் வந்து வாலட்டைலாக ஒரே ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:1 போவான், அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஸ்டாப் லாஸ் தூக்குவான், 1:1 போவான், மறுபடியும் ஸ்டாப் லாஸ் தூக்குவான். இப்படியே தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ ட்ரம்ப் நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதோ சொல்லி வைக்கிறதுனால வந்து மார்க்கெட் இவ்வளோ அக்ரெசிவாக போகிறோம். இவ்வளோ அக்ரெசிவ் மூவ் நடக்காது எப்போவுமே. ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, செல்லர்ஸ் வந்து பேனிக்கில் இருக்காங்க, அதாவது பையர்ஸ் வந்து ஆல்ரெடி பை பண்ணுவங்க நிறையா பேனிக்கில் இருக்காங்க. இந்த ஆள் இந்த என்ன நேரத்தில் என்ன சொல்லுவான்னு தெரியாது, எந்தெந்த நாடு எந்தெந்த நாட்டு மேலே போகிறதுக்கும் தெரியாது. கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு இறங்கி ஏறுது. ஸோ இதில் விட கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம அமௌண்ட்டு சேஃபாக இருக்கும்னு நினைக்கிற நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த கோல்டு ரேட்டு திடீர்னு இறங்குச்சு இல்லைங்களா, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி குளோபல் ரீசன்ஸ் வந்து எக்கச்சக்கமான குளோபல் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ எங்கேயோ இடி இடிச்சா எங்கேயோ மழை பெய்யும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு நம்மளோட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வர்றங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரேடில். இந்த 2 நாள் பார்க்குறீங்க, நீங்கள் வரப்போகிற நாளும் பாருங்கள் எப்படி மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே டப்பி சாத்திட்டு வெளியே வந்து அமைதியாக அன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு போய் நிம்மதியாக படுத்து தூங்கலாம். அது லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி. நீங்கள் 4-5 ட்ரேட் எடுக்கும்போது சைக்கலாஜிக்கலாக நிறையா வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா க்ரீடில் இருப்பீங்க, எனக்கு பத்தாதுன்னு க்ரீடில் இருப்பீங்க. இல்லைன்னா ஃபியரில் இருப்பீங்க, ஐயோ நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட் போயிருமோ, நம்ம எடுத்த ப்ராஃபிட்டெல்லாம் போயிருமோ அப்படிங்கிறது ஃபியரில் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரே ஸ்டேபிளாக இருங்க, எப்பவும் ஒரே மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. அதுக்காக தான் நான் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தனி வீடியோவே போடலாம், பட் இந்த வீடியோவில் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று ஸ்டாப் லாஸ் ஆன போதும் அதே மனநிலையில் தான் இருக்கணும், லாஸ் ஆன போதும் அதே மனநிலையில் இந்த ப்ராஃபிட் வரும்போது அதே மனநிலையில் தான் இருக்கணும். நான் அப்படி இருக்கிறேன்னு கேட்டால் இல்லை, நேற்று வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டேன், நீ கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். பட் அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக வருதோ, இதுதானே நடக்க போகுது மார்க்கெட்டில், ஒன்றே இப்படி போவான் இல்லைன்னு இப்படி போவான், ஓகே அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு எடுத்து அந்த ஸ்டேஜுக்கு வர்றோமோ அப்போ தான் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கான இடத்த நெருங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் கைஸ். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் இது பண்ணுறேன். நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, அதையெல்லாம் எடுத்து தனியாக சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ நான் தனியாக உங்களோட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாமே கேளுங்க, நான் எல்லாமே கமெண்ட்ஸையும் வந்து எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் வீடியோலேயும் ரிப்ளை பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், டாட்டா, பை பை.